அனைவருக்கும் வணக்கம். ஆவணி பௌர்ணமி தினத்தன்று நம் குளிக்கும் நீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து நம் குளிக்கும்போது பணத்தடைகள் விலகும். நம்ம கைக்கு பணம் நன்றாக சேரும். நமக்கு பணம் சேர வேண்டும் அப்படின்னா ஆவணி பௌர்ணமி தினத்தன்று குளிக்கும் நீரில் இதை சேர்த்து குளித்துவிட்டு கடையில் நீங்கள் இந்த ஒரே ஒரு பொருள் வாங்கினால் போதும். எந்த பொருள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குளிக்கும் நீரில் நம்ம ஒரு பொருளை சேர்க்க சொன்னோம் பார்த்திங்களா, அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னா, ஆவணி பௌர்ணமி சந்திரன் கூறிய நாள். இந்த நாளன்று வெண்மை நிறமுள்ள ஒரு பொருளை சேர்த்து நம்ம குளிக்கும்போது நமக்கு நல்ல ஒரு பணவரவு வரும். நீங்கள் குளிக்கும்போது அந்த பொருளை விட்டு உங்களுக்கு வேண்டிய பணத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் குளிங்க, உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். அந்த பொருள் என்ன அப்படின்னா, வெண்மை நிறமுள்ள பொருள் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தயிர். 1 ஸ்பூன் தயிர் விட்டு நீங்கள் குளிங்க. தயிர் விட்டு குளிப்பதனால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும், தரித்திரம் விலகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனத்துடன் உடம்பு மிகவும் கனமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பார்த்திங்களா. அவங்க எல்லாருமே 1 ஸ்பூன் அல்லது கொஞ்சம் ஒரு சொட்டாவது, ஒரு அரை ஸ்பூனாவது நீங்கள் தயிர் விட்டு குளிக்கணும். அப்படி குளித்துட்டு நீங்கள் வரும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும். மனம் மிகவும் ஆனந்தம் அடையும். உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதிகமாக சோம்பேறித்தனம் கொண்டவர்கள் கட்டாயமாக இதை ஃபாலோ செய்து பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய மனநிலையும் சரி, உங்கள் உடம்பும் சரி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். தயிர் காலையில் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் பால் விட்டுக்கோங்க. வெண்மை நிறம் பொருள் நம்ம சேர்க்க வேண்டும். ஒன்று தயிர் சேர்க்க வேண்டும், அதுதான் மிகவும் முக்கியமானது. தயிர் இல்லாத பட்சத்தில் பால் சேர்த்துக்கொள்ளலாம். பாலும் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்க்கலாம். இந்த 3இல் முக்கியமானது தயிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 3இல் ஏதாவது ஒரு பொருள் சேர்த்து காலையில் குளிங்க. பௌர்ணமி தினத்தன்று இந்த பொருள் சேர்க்க வேண்டும். அதாவது காலையில் குளிக்கவில்லை என்றாலும் நீங்கள் மாலை குளிக்கும்போது கூட சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் எப்போது பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் குளிக்கிறீங்களோ அந்த தினத்தன்று நீங்கள் வெண்மையான ஒரு பொருளை சேர்த்து குளிப்பது மிகவும் சிறப்பானது. வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் காலையில் எழுந்து குளிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த பணத்தை நினைத்து இந்த பணம் என் கைக்கு சேர வேண்டும் அப்படிங்கிறது சந்திரனை நினைத்து, சிவபெருமானை நினைத்து நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய பணம் சேரும். முக்கியமாக குபேரனை நீங்கள் நினைக்க வேண்டும். அன்றாட வாழ்வில் காலையில் எழுந்த உடனே மகாலட்சுமி தாயாரையும் குபேரனையும் யாரெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அன்றைய நாள் முழுவதும் பணவரவு உங்களை தேடிட்டு தான் இருக்கும். பணம் உங்களை தேடிட்டு இருக்கும். ஏன்னா அந்த குபேரன் பணத்துக்குரியவர், லக்ஷ்மி பணத்துக்குரியவங்க. தினமும் காலையில் நம்ம எழுந்திருக்கும் போது குபேரனும் லக்ஷ்மி தாயாருக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம எழுந்திருக்க வேண்டும். மற்றும் அவங்களை நினைத்துட்டே நம்ம எழுந்திருக்கும் போது பணம் நம்ம கைக்கு சேர்ந்துட்டே தான் இருக்கும். திங்கட்கிழமை பௌர்ணமி தினம் இருப்பதனால் நாளை தின வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான நாள். நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு மிகவும் அற்புதமான நாள் அந்த திங்கட்கிழமை ஆவணி பௌர்ணமி. மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும் நினைப்பவர்கள் திங்கட்கிழமை அன்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. திங்கட்கிழமை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் கடைசியில் பார்க்கலாம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இது குளிக்கும் நீரில் நீங்கள் செய்ய வேண்டியது. அதற்கப்புறம் பௌர்ணமி தினத்தன்று ஏதாவது ஒரு வெண்மை நிறமுள்ள பொருள் வாங்க வேண்டும். ஒன்று நீங்கள் பால் வாங்கலாம், தயிர் வாங்கலாம், அப்படி இல்லை என்றால் பச்சரிசி வாங்கலாம் அல்லது மல்லிகைப்பூ வாங்கலாம். வெண்மை நிறமுள்ள பச்சரிசி வாங்குவது மிக மிக சிறப்பானது. நாளைக்கு முக்கியமாக தயிர் சேர்த்து குளித்து மற்றும் வெண்மை நிறமுள்ள பச்சரிசி வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அந்த பச்சரிசி வாங்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும் நினைப்பவர்கள் பச்சரிசி சாதம் செய்து அதில் கொஞ்சம் நெய் அதை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும். எல்லோருமே நாளைக்கு வழிபாடு செய்யலாம். மற்றும் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காக சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து பச்சரிசி சாதம் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். மற்றும் அதற்கப்புறம் மிகவும் முக்கியமானது என்ன அப்படி, பௌர்ணமி தினத்தன்று திங்கட்கிழமை மாலை ஒரு 6:45 ஒரு 8:30 நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியும் 1 ரூபாய் நாணயமும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் மொட்டை மாடியில் நின்று சந்திரனை பார்த்து
நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறது. அந்த மந்திரத்தை ஒரு 3 முறை அல்லது ஒரு முறையாவது சொல்லிவிட்டு, பணம் எனக்கு அசுர வேகத்தில் சேர வேண்டும், பணம் எனக்கு அசுர வேகத்தில் சேர வேண்டும் அப்படிங்கிறத ஒரு 3 முறை சொல்லிக்கோங்க. எனக்கு எப்போதுமே பணம் என் கையில் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வேண்டிக்கோங்க. சந்திரன்கிட்ட வேண்டிட்டு அந்த பச்சரிசி எடுத்துகிட்டு வந்து ஒரு வெள்ளை நிற துணியில் வந்து முடிச்சு வச்சுருங்க. முடித்து அதை வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து நன்றாக சேரும். இது வந்து அடுத்த பௌர்ணமி வரைய அந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும். அதற்கப்புறம் எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு அந்த அரிசியை போட்டுட்டு அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் பத்திரமா வைத்துக்கொள்ளுங்கள். இல்லைன்னா மற்ற பரிகாரருக்கு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் செய்து பாருங்கள், ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு பணம் கடகடன்னு உங்களுக்கு சேரும். உங்களுக்கு ஒரு சில பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எல்லா பரிகாரமே நமக்கு செயல்படுமானா கிடையாது. ஏதாவது ஒரு பரிகாரம் நமக்கு வந்து கட்டாயமாக செயல்படும். இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்வில் வந்து ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். நம்மளுடைய வழிபாடு இந்த பௌர்ணமி தினத்தன்று செய்கின்ற வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். இந்த பௌர்ணமி என்று குபேரன் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு மற்றும் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் செல்வத்தை கொடுக்கும். அதிக சக்தி உள்ள நாள் தான் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் நினைப்பதும் நடக்கும், கேட்டதும் கிடைக்கும். இந்த பௌர்ணமி தினத்தன்று ஒரு இரவு நேரத்தில், அதாவது தூங்கும் போகிறதுக்கு முன்னாடி கூட ஓகே தான், அந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டிய வரங்களை நீங்கள் எழுதி வைங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைங்க. ஒரு பணம் வேண்டுமா எழுதி வைங்க. இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு நான் சேர்த்து வைக்கணும், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அதை எழுதி வைங்க, நடக்கும். இல்லைன்னா நகை வாங்க வேண்டும், ஒரு 3 பவுன் 5 பவுன் நகை வாங்கணும் அப்படின்னாலும் அதை எழுதி வைங்க. ஒரு 5 பவுன் நகை நான் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு 9 முறை 11 முறை 108 முறை இந்த மாதிரி நீங்கள் எழுதி வைக்கலாம். எழுத உங்களுக்கு வந்து நிச்சயமாக அது நடக்கும். ஒரு பேப்பர்லையே நீங்கள் வந்து ஒரு லெட்டு, ஒரு ப்ளூ பென்னாலேயோ பச்சை நிற பென்னாலேயோ சிவப்பு நிற பென்னாலேயோ எந்த பென்னு கையில் கிடைக்குதோ அந்த பென்னால் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை வந்து நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய தலகாணிக்கடியில் வைத்து தூங்குங்க. அப்படி இல்லைன்னா நோட்டில் எழுதுறீங்க அப்படின்னு நோட்டை உங்கள் பக்கத்தில் வச்சு தூங்குங்க. உங்களுக்கு வந்து கேட்டது எல்லாமே கிடைக்குங்க. உங்களுடைய மனம், அந்த மனம் வந்து ஆழ் மனத்தில் பதிஞ்சிடும். பதிய உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதுறது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பேப்பரில் எழுதிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். எழுதின உடனே அடுத்த நாளே நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சீக்கிரமாகவே அது நடக்கும். நீங்கள் எழுத நடக்கும். நீங்கள் நினைக்க எல்லாமே நடக்கும். நம்மளுடைய எண்ணத்தில் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் நிச்சயமாக நடக்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ட்டு. நம்ம எண்ணத்தில் எதை போட்டு நம்ம பதிக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கும். அதனால் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் சொல்கிறது அதற்காக தான். உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை நினச்சிட்டு இருங்க. பௌர்ணமி தினத்தன்று நினைக்கும் போது அது கட்டாயமாக நடக்கும். எழுதி வைத்து எல்லாமே நமக்கு வசமாகும். நம்பிக்கையுடன் இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.